ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அநேக காரியங்களில் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய இந்த பயத்தின் காரணத்தினால் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். கடன் பாரம் என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது, வியாதி என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது, பொருளாதாரம் என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது, புருஷன் என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறான், பிள்ளைகள் என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு யார் துணை நிற்பார்கள்? எனக்காக பேசுவதற்கு கூட ஒரு நபர் இல்லையே. நான் தனிமையில் விடப்பட்டது போல நான் தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறேனே. எனக்கு யார் துணையாக இருப்பார் என்று அநேக தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு துணையாய் நிற்கிறேன். உன்னுடைய காரியங்களில் என்னுடைய கரம் வைக்கப்படும் போது அது ஜெயமாய் மாற்றப்படும். இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனை அறிந்த குடும்பம், இது தேவனை ஆராதிக்கிற குடும்பம் என்று சொல்லுகிற விதத்தில் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்.